எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது கணக்கில் வராது. எப்படி வாழ்ந்தோம் என்பதை கணக்கில் மட்டுமல்ல, இறுதியிலும் இணை. गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். செந்தமிழ் திருநாட்டில் சிறப்பு மிக்கவை திருக்கோயில்கள். தமிழனின் நாகரீக சின்னங்களுக்கு, மரபு செல்வங்களுக்கு, வற்றாத கலை ஊற்றுகளுக்கு, அள்ளக்குறையாத நிதியங்களுக்கு, கால வெள்ளத்தால் அழிக்க முடியாத கருவூலங்களுக்கு, கவின் குறையாத பேழைகளுக்கு தமிழன் அளித்த நன்கொடைகள் திருக்கோயில்கள். பழங்கால நாகரீகம், சங்க நூல்களின் போற்றுதல், இடைக்கால கலைவளம், இவை அனைத்தும் ஒருங்கே உலகத்திற்கு நிகராக ஒப்புவமையற்ற தன்மையாக ஓங்கி ஓங்கார சப்தத்தை ஒவ்வொரு நாளும் வழங்கிக் கொண்டிருப்பது தமிழ் திருநாட்டின் திருக்கோயில்கள். கொங்கு நாட்டு தலங்கள் 7. 7இல் 3வது திருத்தலமாக அமைந்தது கொடிமாடச் செங்கன்றூர் என்னும் திருத்தலம். கொடிமாட செங்கன்றூர் என்றால் கொடிகள் அசைந்தாடுகின்ற மாட மாளிகைகள் நிறைந்த செந்நிற மலையை உடைய ஊர் என்பது பொருள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இத்திருத்தலம் இன்றைய நிலையில் திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகின்றது. இத்திருக்கோயில் அருள்மிகு அர்த்தநாரீசுவரர் திருக்கோயில். திருக்கோயில் அமைந்திருக்கின்ற திருத்தலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஈரோடு நகரிலிருந்து கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வடக்கில் சங்ககிரி, மேற்கில்
ஈரோடு, தெற்கில் பரமத்தி வேலூர், கிழக்கில் நாமக்கல், 4 ஊர்களின் மையமாக திருக்கோயில் திருவருள் பொழிகின்றது. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர், அருள்மிகு செங்கோட்டு வேலவர், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆகிய முத்தெய்வங்களும் கருநிலை கொண்ட மூர்த்திகளாக எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்ற திருச்செங்கோடு ஒரு தெய்வத் திருவருளின் திருமிகு காவியம். வரலாற்று சிறப்பு மிக்க இத்திருத்தலம் நாகாசலம், பனிமலை, கோதைமலை, அரவகிரி, வாயுமலை, கொங்குமலை, நாககிரி, வந்திமலை, சித்தர்மலை, சோணகிரி, பிரம்மகிரி, தந்தகிரி என்று போற்றப்படுகின்றது. திருக்கோயிலுக்கு செல்வதற்கு 2 வழிகள் பக்தர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மலைக்கோயிலுக்கு செல்ல அதன் அடிவாரத்திலிருந்து ஏறக்குறைய 650 அடி உயரத்தில் 1200 படிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. கோயிலின் தென்வடல் நீளம் 201 அடி, கிழமேல் நீளம் 262 அடி, 84.5 அடி உயரமுடைய ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் அமைந்து விளங்குகின்றது. திருச்செங்கோடு திருத்தலத்தில் நாமக்கல் செல்கின்ற சாலை வழியாக சிறிது தொலைவு சென்று மலை அடிவாரத்தை அடைந்து நுழைவு வளைவின் வழியாக சென்று திருமலையின் முதற்படியை அடையலாம். முதற்படியில் வினைகளை அகற்றும் விநாயகப் பெருமான், சைவ சமயக் குரவராக விளங்கிய திருஞான சம்பந்தப் பெருமான், அருணகிரிநாத சுவாமிகள், இளங்கோவடிகள் ஆகியோர் திருத்தலத்தின் திருமுருகனை சிறப்பித்து பாடியிருக்கின்றனர். சீகாழி பிள்ளையான திருஞான சம்பந்தப் பெருமானோ மாதுருபாகனை சிறப்பித்து போற்றி பாடி அருளியுள்ளார். 1200 படிகள் மலை ஏறுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மலையில் சில மண்டபங்கள் அமைந்திருக்கின்றன. சந்நியாசி மண்டபம், திருமுடையான் மண்டபம், தைலி மண்டபம், கைக்கோளர் மண்டபம், சிங்க மண்டபம், 60ஆம் படி மண்டபம், செட்டியா கவுண்டர் மண்டபம், தேவரடியார் மண்டபம், இலைப்பட்டு மண்டபம், கோபுர வாசல் மண்டபம் என்பன அவை. இத்திருக்கோயிலில் தைலி மண்டபத்தின் மேற்கே காணப்படுகின்றது ஒரு நந்தி. பக்தர்கள் அளிக்கும் வெண்ணையால் இந்த நந்தி மூழ்கியுள்ளது. 60 அடி நீளம் உள்ள பாம்பின் உருவம் 5 தலைகளுடன் படமெடுத்த நிலையில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பம். கொங்கு நாட்டில் இருப்போர் தம்மை நாகங்கள் கடிக்காமல் இருப்பதற்காக இத்திருத்தலத்தில் பொங்கலிடுதலும் பூஜிப்பதிலும் பெரும் ஆர்வம் காட்டுகின்றனர். பாம்பு சிற்பத்தின் மேற்கேயுள்ள பாறையில் சோழர் பாண்டிகால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. நாகத்தினை இவ்வூர் மக்கள் போற்றி வழிபடுவது
மரபாக வந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி குறிப்பு திருக்கோயிலின் திருத்தல வரலாற்று சுருக்கத்தில் காணப்படுகின்றது. நாகர் வழிபாட்டினால் நாகதோஷம் நீங்குகின்றன என்று சொல்கின்றனர் பெரியோர்கள். 60ஆம் படிகள். இவை 60 சத்திய வாக்குப்படிகளாகும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல வழக்குகளில் இரு தரப்பினாலும் இப்படிகளில் உரிய வழிபாடு செய்து சத்தியம் செய்து தத்தம் வழக்குகளை இங்குள்ள மக்கள் தீர்த்து கொள்வதாக ஆன்மீக ஆன்றோர்கள் போற்றுகின்றனர். இத்திருப்படிகளின் திருவாக்கு முறையை அந்த வேட்கை பற்றி என்று துவங்கும் திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளியுள்ளார். திருப்படிகளின் முடிவில் சுப்பிரமணியருக்கென்ன திருக்கோயில் ஒன்று உள்ளது. செங்கோட்டு வேலவனாக சேவர் கொடியோனாக வினைகளை வேறறுத்து வேலுண்டு வெற்றிக்கு என்று கூறும் திருமுருகப் பெருமான் திருச்செங்கோடு திருத்தலத்திலே திருவருள் பொழிகின்றார். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு படிகளின் வழியாக மட்டுமின்றி வாகனப்பாதை வழியாகவும் திருமலைக்கு செல்ல பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருச்செங்கோடு திருத்தலத்தின் திருக்கோயிலின் நிர்வாகத்தில் பேருந்துகள் செல்கின்றன. பக்தர்களின் வசதிக்காக திருச்செங்கோடு திருக்கோயிலில் நிர்வாகத்தினர் அற்புதமான அழகான பாதையை மலையை பின்னி பிணைந்து சுற்றி வளைத்து அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் பெருமானின் தரிசனத்திற்கு நல்லதொரு வழியை அமைத்திருப்பது நற்செயல், தெய்வச் செயல். இயற்கை எழிலுடன் இறைவனின் பொழிலும் கலந்த திருத்தலம் திருச்செங்கோடு. திருப்பதிகங்களால் போற்றப்படுகின்ற திருக்கோயிலுக்கு செல்ல படிக்கட்டு பாதைகள் மட்டுமின்றி வாகனப்பாதையும் நாக வடிவமாக நளினமுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருச்செங்கோடு திருக்கோயில் நாககிரி முன்னொரு காலத்தில் ஆதிசேடனுக்கும் வாயுதேவனுக்கும் பிணக்குண்டாகி ஒருவருக்கொருவர் தாமே வலியோன் என்ற அகந்தை கொண்டு போரிட்டனராம். இப்போரின் காரணமாக உலகில் பேரழிவுகளும் இடர்பாடுகளும் துன்பங்களும் நேரிடுவதை அறிந்த தேவர்கள் அவர்களிடம் சென்று அவர்களில் யார் வலிமை மிக்கவர் என்பதை கண்டறிய ஒரு வழியை கூறி அதன்படி செயல்படும்படி வேண்டினராம். ஆதிசேடன் தன் படங்களால் மேருவின் முடியை அடித்துக் கொள்ள வேண்டும், வாயுதேவன் சேடனின் பிடியை தளர்த்த வேண்டும் என்பதே அத்திட்டம். திட்டப்படி செயலில் இறங்கினர் இருவரும். மேருமலைக்கு சென்றனர். ஆதிசேடன் தன் 1000 பணா முடியைக் கொண்டு மேருவின் முடியை அடித்துக் கொண்டார். வாயுதேவன் தன் வலிமையெல்லாம் ஒருமனைப்படுத்தி வீறு கொண்டு தன் வழியோட்டத்தை வீசிச் சாடினான். ஊழிக்காலம் போல் உலகம் தள்ளாடியது. தேவர்களும் முனிவர்களும் வருந்தி நாகராஜனிடம்
கருணை பொழியுமாறு வேண்டி நின்றனர். அதனை ஏற்ற ஆதிசேடன் தன் பிடியை சற்றே தளர்த்தி கொடுத்தான். வாயுதேவனோ ஓசையோடு அடித்த வேகத்தினால் மேருமலையின் சிகரம் ஒன்றும் ஆதிசேடனுடைய சிரங்களில் ஒன்றும் பெயர்த்து கொண்டு வானிடை பறந்து வந்து தென் திசையில் விழுந்தன. ஒன்று இலங்கையாக உருவெடுத்தது, மற்றொன்று திருவண்ணாமலையாக திருவாகி நின்றது. சீதா பிராட்டியை மீட்பதற்காக ராமபிரான் வானரப் படையுடன் சென்று இலங்கையில் படைவீடு அமைத்து இருக்கையில் ராவணன் தம்பியாக வீடனன் ராமனை வந்தடைந்து அவரிடம் இலங்கை உண்டான விதம் பற்றி கூறுவதாக கம்பர் பாடுகின்றார். ஆதிசேடனின் சிரத்துடன் வீழ்ந்து திருச்செங்கோடு நாகமலையாக உருவெடுத்து போற்றப்படுகின்றது. மேருமலையின் கொடுமுடியுடன் பொருந்திய சிவலிங்கத்துடனே நாகதேவனின் அங்கமும் இணைந்து வந்து விழுந்தமைந்த காலத்திலே இரு நாகங்கள் பிணைந்திருந்தது. சிவபெருமானின் சொல்லினை கருத்திற்கொண்டு தென்புலமும் வடபுலமும் சமநிலை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் குறுமுனியான அகத்திய மாமுனிவர் தென்னாடு நோக்கி வருவதை அறிந்து கொண்ட கோதை முனிவர் இரு நாகங்களும் பிணைந்து நிற்பது தீதிற்கு அறிகுறியாகுமென கருதி அவைகளை கல்லாகும்படி சாபமிட்டார். நாகராஜனுக்கும் வாயு தேவனுக்கும் ஏற்பட்ட போரின் காரணமாக மேருவின் சிகரமொன்றும் ஆதிசேடனின் சிரமொன்றும் விண்ணில் வீசப்பட்டு வீழ்ந்து இலங்கையாகவும் அண்ணாமலையாகவும் நாகமலையாகவும் உருப்பெற்றது என்பதாக புராணங்கள் பேசுகின்றன. நடந்த போரில் மேருமுடியிலிருந்து 5 மணிக்குன்றுகள் பெயர்ந்து விழுந்தன. ஒன்று திருவண்ணாமலையில் வீழ்ந்து அம்மலையுடன் இணைந்தது. மற்றொன்று திருவீங்கோய் மலையாகவும் வேறொன்று சிவாய மலையாகவும் பிரிதொன்று கொடுமுடியாகவும் மற்றொன்று பொதிய மலையாகவும் உருவெடுத்ததாக புராணம் புகழ்கின்றது. இதிகாச புராண காவிய நாடகங்கள் இறைவனின் பெருமையை பேசுபவை. இறைவனின் அருளை காவியமாக ஆற்றுபவை. இறைவனின் பேரருள் இந்த புவனத்திற்கு அளித்திட வேண்டும். அப்பேரருளினால் அகிலம் உய்ய வேண்டும். அகில மாந்தர் உய்ய வேண்டும் என்ற ஒரே நல்ல எண்ணத்திற்காக இதிகாச புராண நாடக காவியங்கள் இவ்வாறான கதைகளை எடுத்து இயம்புகின்றன. செவியெடுத்து கேட்பதற்கு கதை போல் இருந்தாலும் சிந்தையிலே தெளிவு பெற்றோர் சிவன் அருளால் சற்றே சிந்தித்து பார்த்தால் தெய்வத் திருநாட்டில் செந்தமிழ் நாட்டில் திருக்கோயில்களின் வரலாறு ஒரு பண்பாட்டு சின்னம், ஒரு நாகரீக சின்னம், எதிர்கால சமுதாயத்திற்கு இன்றியமையாத சின்னம், தெய்வ திருவருளை திசையெட்டும் வழங்கும் சின்னமாகத்தான் திருக்கோயில்கள் திருவருள் பொழிகின்றன. வரம் வேண்டி வந்தோர்க்கு வழிகாட்டி நிற்பாய், திறம் வேண்டி வந்தோர்க்கு தீர்வாக இருப்பாய். வரம் வேண்டி வந்தோர்க்கு வழிகாட்டி நிற்பாய், திறம்
திறம் வேண்டி வந்தோர்க்கு தீர்வாக இருப்பாய். புரியாத மொழியெல்லாம் புரிந்திட வைப்பாய். புரியாத மொழியெல்லாம் புரிந்திட வைப்பாய். தெரியாத திசைக்கு திசை காட்டி நிற்பாய். அம்மையப்பா அர்த்தநாரீஸ்வரா, அல்லல் களையும் எந்த யானை ஈஸ்வரா. ஓ பாக்கியம் வேண்டி வந்தோரை பத்திரமாய் கரை சேர்ப்பாய். மண்பதை காத்திடும் மாதவ செல்வா, மங்களமாய் துணை நிற்பாய். புத்திர பாக்கியம் வேண்டி வந்தோரை பத்திரமாய் கரை சேர்ப்பாய். மண்பதை காத்திடும் மாதவ செல்வா, மங்களமாய் துணை நிற்பாய். அறியாத சிறு பிள்ளை எனையாளும் ஈசா, அறியாத சிறு பிள்ளை எனையாளும் ஈசா. என்னாலும் உனை போற்றும் வரம் வேண்டும் நேசா. அம்மையப்பா அந்த நாரீஸ்வரா, அல்லல் களையும் எந்த யானை ஈஸ்வரா. அம்மையப்பா அந்த நாரீஸ்வரா, அல்லல் களையும் எந்த யானை ஈஸ்வரா. செங்கோட்டில் வாழும் ஜெகதீஸ்வரா, செம்மையாக காத்து நிற்கும் ஜெய ஈஸ்வரா. செங்கோட்டில் வாழும் ஜெகதீஸ்வரா, எம்மை செம்மையாக காத்து நிற்கும் ஜெய ஈஸ்வரா. அம்மையப்பா அர்த்தநாரீஸ்வரா, அல்லல் களையும் எந்த யானை ஈஸ்வரா. வினையகற்றும் விநாயகப் பெருமானை வலம் வந்து நலம் பெறுகின்றோம். மலைக்கோயில் உயரம் 1000 அடி, பாதை நீளம் 2½ கிலோமீட்டர், படிக்கட்டுகள் 1200, படிக்கட்டுகளின் உயரம் 650 அடி. வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் ஆகியவைகள் சிறப்பான நாட்கள். திருச்செங்கோடு திருத்தலம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலின் ராஜகோபுரம் தெற்கு நோக்கி திருவருள் பொழிகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றப்படுகின்ற வகையில் தென்திசை நோக்கி தெய்வ திருவுருவங்களை திருக்காட்சியாக பொழிகின்ற ராஜகோபுரம். கோபுர நுழைவாயிலில் கணபதி, கணபதியை கைதொழுது கோபுர தரிசனம், பாப விமோச்சனம் என்ற பெரியோர்களின் வாக்குப்படி பெருமானின் பேரொருளை பெறுகின்றோம். திருச்செங்கோடு திருத்தலம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலின் தல விருட்சம் இலுப்பை என்று சொல்கின்றனர் ஆலயத்தை சார்ந்த அன்பர்கள். மரம் எதுவாகினும் மகேஸ்வரனின் மகிமை ஒன்றுதான் என்று மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் பறைசாற்றும் விதத்தில்
திருக்கோபுரங்கள் அர்த்தநாரீஸ்வரரின் பெருமையை அகிலம் உய்ய போற்றி பாடுகின்றது. கடலை உண்ட நந்தி என நந்திக்கு ஓர் கதை இருக்கின்றது. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் ஈஸ்வரர்கள் ஏராளம். ஆதிசேஷன். ஆதிசேஷனின் இத்திருச்சன்னதியில் நாகதோஷம் உடையவர்கள் குங்குமத்தால் அர்ச்சித்து நலம் பெறுவதாக நம்பப்படுகின்றது. நாகமணிந்தவர் நாகேஸ்வரன். சிவபெருமானின் மற்றொரு சிறப்பு அம்சமாக பைரவர். காசியில் காலபைரவர். திருச்செங்கோடு திருத்தலத்தில் ஓர் அற்புத ஞான பைரவர். பைரவர் அருளையும் பொருளையும் அள்ளித் தருபவர். பைரவர் வழிபாடு பரமனுக்கு உகந்தது என்று போற்றுகின்றனர் பைரவ உபாசகர்கள். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் கனகசபை ஈசன் இருக்கும் இடத்தில் மனோன்மணி, ஆகாசலிங்கம், வாயுலிங்கம், தேயுலிங்கம், அப்புலிங்கம், பிருத்திவி லிங்கம், ராமநாதர் பர்வதவர்த்தினி, குன்றீசர் ஆகிய லிங்கங்கள் சிவபோத தத்துவத்தை செப்புகின்றன. நல்லீசர். ஈசனே நல்லவர். அந்த நல்லவருக்கு திருநாமம் மல்லிகார்ஜுனர். மல்லிகார்ஜுனர் சிவலிங்கம் வடநாட்டில் மட்டுமின்றி தென்னாடான திருச்செங்கோட்டு திருத்தலத்திலும் பிரசித்தி பெற்றது. சகஸ்ரலிங்கம். சகஸ்ர என்பதற்கு 1000 என்பது ஒரு பொருள். ஒரு லிங்கத்தில் 1000 லிங்கங்கள் ஒருங்கே அமையப்பெற்றது சகஸ்ரலிங்கம். இறைவன் அனைவருக்கும் கருணையானவன் என்பதை இவ்வுலகிற்கு போதித்தருளிய சமயக்குரவர் நால்வர். அற்புத சிற்பக் கலைகள். தமிழனின் தமிழகத்தின் கலை மேம்பாட்டில் திருச்செங்கோடு திருத்தலம் சரித்திர பக்கங்களில் ஒரு சிறந்த பொன்னேட்டை பதிக்கின்றது. மன்மதன் சிலை, மன்மதனின் மனைவி ரதியின் சிலை, தெய்வ திருவுருவங்களின் தொன்மை தோற்றம் மட்டுமின்றி உண்மை தோற்றமும், நல்லோரை காத்து தீயோரை அழித்து அருள்பாலித்தருளும் தோற்றமும் சிலைகளாக, கலைகளாக, மேல் விதானங்களாக, சங்கிலி தொடர்களாக தமிழின் பெருமையை, தமிழின் கலை வளத்தை தரணிக்கு எடுத்து கூறுகின்றது
திருச்செங்கோடு திருத்தலத்தின் அற்புத கலைகள் இந்நாட்டவர் மட்டுமின்றி அந்நிய நாட்டவரான வெள்ளைக்கார கலெக்டரின் சிற்பத்தூண் சிலை சிவபெருமானின் பெருமையை உணர்ந்தவர் இவர். நாகேஸ்வர், நாகத்திற்கெல்லாம் அதிபதி, நாகலோகத்திலும் அதிபதி. நாகேஸ்வரருக்கு தனிச்சன்னதி. இத்திருச்சன்னதியில் நாக வழிபாடு செய்பவர்கள் நலம் பெறுவார்கள் என்பது நல்லோர்களின் நம்பிக்கை. சன்னதியில் பஞ்சத் சிரம் கொண்ட நாகம், பக்கத்தில் அற்புத விநாயகரின் கோலம். நைமிசாரண்யத்தில் திகம்பரராக தோற்றமளித்த பரமனின் திருவுருவம். திருமுருகனுக்கு பூஜை செய்து திருமுருகனின் திருவருள் பெறும் திருக்காட்சி. எந்த ஜீவனாயினும் அந்த ஜீவனை காத்தருள்பவன் பரமன் ஒருவனே என்பதை பறைசாற்றும் விதத்தில் அமைந்திருக்கும் திருவுருவங்கள். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் உயர்ந்ததொரு சிகரத்தை பாண்டீஸ்வரம் என்று அழைக்கின்றனர். பாண்டீஸ்வரன் கோயிலில் குழந்தை பேறு இல்லாத பெண்கள் 3 முறை வலம் வந்தால் குழந்தை செல்வம் பெறுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இன்றும் இருந்து வருகின்றது. விஞ்ஞானம் தழைத்தோங்கி வானில் விண்வெளி பயணம் நிகழ்த்துகின்ற நேரத்தில் கூட மெய்ஞானத்தின் தன்மை மேதினியில் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு ஓர் திருக்காட்சி பாண்டீஸ்வரர் கோயிலின் பரமன் அருட்காட்சி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேச பெருமான் திருக்கோயில். ஆமை மண்டபம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மூலசன்னதிக்கு முன்பாக இருக்கின்ற ஆமை மண்டபத்தில் பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார் என்று கூறுகின்றனர். இந்த வழியாக பெருமானின் தரிசனத்தை பெறவும் இங்கே பக்தர்கள் ஓர் அற்புத மண்டபத்தை அமைத்திருப்பது பரமன் அருள் ஒன்றே. வானுயர்ந்த கொடிமரம், வள்ளல் பெருமான் செங்கோட்டவனின் சன்னதி, சித்தி விநாயகர், முத்தி விநாயகர், லிங்கோத்பவர், நாரி கணபதி, நன்மை பயக்கும் நவநிதி. குருவருள் இல்லையெனில் திருவருள் இல்லை என்று உணர்த்துகின்ற தட்சிணாமூர்த்தி. சிவம் அருள் ஒன்றே ஜகத்தை செழிக்கச் செய்யும் என்ற லிங்க வடிவம். கேதார கௌரி விரதம் இத்திருத்தலத்தில் சிறப்பு மிக்கது என்று உணர்த்துகின்ற கேதார கௌரி நாயகி. அருள்மிகு அர்த்தநாரீசுவரர் சன்னதி. அம்மையப்பன் கருநிலை கூடத்தில் அர்த்தநாரீசுவரராக நின்ற திருக்கோலம். பால்வண்ண மேனி, ஓர் உருவில் இடப்பாகம் பெண்ணாக,
வலப்பாகம் ஆணாக மங்கை பங்கனாக, வலது திருக்கரத்தில் தண்டாயுதம், பராபரையின் பாகமாகிய இடது திருக்கரம் இடையில் படிந்திருக்கும் இகபர சுகம் தரும் விதம். உந்திக்கு மேலே உள்ள உடம்பின் பகுதியை சற்றே வலப்புறம் சாய்ந்து மகர குண்டலம் வலது செவியில் அசைய முத்துமணி இரத்தினத்தோடு இடது செவியில் அணி செய்ய தாமரையும் நிலோட்பலமும் ஒரே நேரத்தில் மலர்ந்திருக்கும் திருக்காட்சி போல ஒன்றுக்கொன்று உற்று நோக்கிய திருக்கண்களில் இனிய நோக்கு, பிருங்கி முனிவர் வணங்கிய தொன்மை கோலம், பெருமானின் திருவடியில் கற்ப கிரகத்தில் தேவ தீர்த்தம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் என்று போற்றப்படுகின்ற மலையில் உள்ள மன்றாடியை தரிசனம் செய்துவிட்டு மன்றாடி மைந்தனை, செங்கோட்டு வேலவனை சிரம் தாழ்த்தி வணங்கலாம். கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் திருமுருகனின் வலது திருக்கரத்தில் சக்திவேல், இடது திருக்கரத்தில் சேவல். நித்திலத்தை காக்கும் விதமாக நின்ற கோலம், செங்கோட்டு வேலனாக, செங்கோட்டு வேற்பனாக, செங்கோடனாக திருமுருகனின் திருவருள் பொழிகின்ற திருக்காட்சி. செங்கோடனை கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று பாடி அருளுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். எழிலில் அழகில் திருவுருவில் உள்ளத்தை பறிகொடுக்கும் பக்தர்கள் உலகை மறந்த விதமாக திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவனின் சந்நிதானத்தில் வேலவா, வினை தீர்க்கவா, பன்னிருகை வேலவா, என் பண்ணை உன் பாதத்தில் அமைக்கவா, ஆறுபடை வீட்டில் அமர்ந்திருந்தாலும் திருச்செங்கோடு திருமலை திருத்தலத்தில் செங்கோட்டையன் செங்கோட்டு வேலவனை சரணடைந்து வாழ்க்கையில் பயன் பெற, வளம் பெற, நலம் பெற வணங்குவோம். வணங்கி நல்வாழ்வில் தினம் வாழ்வோம். அப்பனுக்கு தேரோட்டம் வைகாசியில் நடக்கும், அப்ப ஊரு கண்ணகிக்கும் திருவிழா எடுக்கும். அப்பனுக்கு தேரோட்டம் வைகாசியில் நடக்கும், அப்ப ஊரு கண்ணகிக்கும் திருவிழா எடுக்கும். சுப்பனுக்கு தேரோட்டம் பங்குனியில் நடக்கும், சுத்துப்பட்டி ஊரு சனம் கொத்தி இசை முழக்கும். உச்சி பாறை சுத்தி வந்து கந்தாரை தூதிச்சா, உச்சி பாறை சுத்தி வந்து கந்தாரை தூதிச்சா, நிச்சயம் வீட்டுல நல்லது நடக்கும். சரவண பவகுக என தினம் படித்திரு செங்கோட்டில் வாழும் கந்தனுக்கு அரோகர சொல். அருள் தருவான் சரவணனே, வேலனுக்கு அரோகர சொல். மனதனிலே குடியிருக்கும்
அடிநாக தெய்வம் இருக்கு. அம்மையப்பனோடு வாழும் வேலவன நினைச்சு உண்மையோடு வந்தவர்க்கு சேரும் செல்வச் செழிப்பு. அச்சம் பேணி ஓடும் திருச்செங்கோட்டை மீதிச்சா அச்சம் பேணி ஓடும் திருச்செங்கோட்டை மீதிச்சா அர்த்தநாரி ஈசுவரம் புள்ளைய தூதிச்சா. சரவண பவகுக என தினம் படித்திருச்செங்கோட்டில் வாழும் கந்தனுக்கு அரோகர சொல். அருள் தருவான் சரவணனே வேலனுக்கு அரோகர சொல். மனதனிலே குடியிருக்கும் செங்கோட்டு கந்தனுக்கு வள்ளி மணவாளனுக்கு. செங்கோட்டு கந்தனுக்கு வள்ளி மணவாளனுக்கு அரகர அரகர என தினம் படித்திரு செங்கோட்டில் வாழும் கந்தனுக்கு அரோகர சொல். அருள் தருவான் சரவணனே வேலனுக்கு அரோகர சொல். மனதனிலே குடியிருக்கும் வேதங்கள் மந்திரங்களை ஒலிபெருக்கி மூலம் ஒலிக்கச் செய்யலாமா? டேப் ரிகார்டரில் வேத மந்திரங்களை ஒலிக்கச் செய்து பூஜை செய்யலாமா? வேத மந்திரங்கள், வேதம்ன்றது அனாதியானது. அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் மிக சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு ரிஷிகள் ஒவ்வொன்றையாக ஆக்கர்ஷணம் பண்ணுறா. வேதம் அனாதியானது. பிரம்மாவிடத்தில் பிருகு போய் கேட்குறார், நான் வேதம் எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்றார். பிரம்மா பார்க்குறார், இந்த மலையை உடைக்கிறார், இதை படிப்பா அப்படின்றார். கொஞ்ச காலம் மாறுது, திருப்பி பிருகு நிற்கிறார். உடனே அவர் சொல்கிறார், படிச்சுட்டியா? சரி படிச்சுட்டு. இப்படி 4 முறை அனுப்பிச்சு படித்தான்னு கேட்குறார். கடைசியில் அதோடைய தொகுதி பார்த்தா கொஞ்சோண்டு இருக்கு. ஆக அனாதியான அந்த வேதம் அற்புதமானது. அதில் சொல்லாத விஷயங்கள் இல்லை. மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதுக்கு வழிகாட்டியாக இருக்குது. விசேஷ சக்தி உடையது. அந்த வேத மந்திரங்கள்லாம் ஒருத்தர் சொல்லி தான் கேட்கணும். எழுதப்படா கிளவின்னு சொல்லுவாத. அது எழுதலை, ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் காதால் வாங்கி மனசால் அதை ரசித்து சொன்னது தான் வேதம். அதனால் அதை கற்றறிந்த அந்த பெரியவர்களை வச்சு, வேத பண்டிதர்களை வச்சு வீட்டில் ஒலிக்க செய்கிறது தான் உத்தமமான பலன். அது எல்லாருக்கும் சாத்தியமாகாது, எல்லாராலையும் அது முடியாது. அந்த பட்சத்தில் டேப் ரெக்கார்டரை போட்டு இல்லை சீடிகள் மூலமாக கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் மந்திரங்கள்லாம் ஒலிக்கணும். இன்றைக்கும் சில வீடுகள்லாம் போய் பார்த்தோம்னா கார்த்தால் கந்தசஷ்டி கவசம் போட்டு கேட்டுருப்பா, இல்லைன்னா பிள்ளையார் அகவல் போட்டு கேட்டுருப்பா. அதுவும் இல்லைன்னா வேத மந்திரங்கள் ஒலிக்க செய்வா. இதெல்லாம் என்னென்னா நல்ல ஒரு சிந்தனை, நற்கருணை, நற்பண்புகள்லாம் நமக்கு ஏற்படுத்தும். நல்ல சிந்தனைகள் கார்த்தால் எழுந்தும்பொழுதே ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளோடு நம்ம எழுந்துக்கும் பொழுது அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாகவும் நம்மளை உயர்ந்த கதிக்கு எடுத்துன்னு போகக்கூடிய செயல்களாக அமையும். அதனால் ஒளிபெருக்கிலோ டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்குறதுல தப்பே இல்லை. ஆனால் அந்த மந்திரங்கள்லாம் பூஜை செய்யறதுக்குன்றதை பயன்படுத்துறது அவ்வளோ உச்சிதம் இல்லை. இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது, சரஸ்வதி பூஜை வருதுன்னா
அதை நாடாவில் பதிவு செஞ்சு அந்த பதிவு செஞ்ச ஒளி நாடாவை போட்டு கேட்குறதுல கேட்டு பூஜை பண்ணுறதுல அவ்வளோ உத்தமம் இல்லை. அது மாதிரி செய்யக்கூடாது. நேரடியாக இந்த பண்டிதர்களை வச்சு சொல்ல சொல்லி நாம் செய்கிறது தான் முறை. இது மாதிரி ஒளிபெருக்கியில் போட்டு கேட்டு பூஜை செய்யும் பொழுது ஒருநிலைப்பாடுன்றது ஏற்படாது. அந்த ஒருநிலைப்பாடு ஏற்படாது செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் அனர்த்தம்தான். பூஜைகள்லாம் கரெக்டாக பண்ணணும். அது மாதிரி யஜ்யங்களும் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையே பார்க்கலாம். இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா, ஒரு யஜ்யம் பண்ணுறேன்னு பண்ணுறா. எல்லா ரிஷிகளும் சப்த ரிஷிகள்லாம் கடந்துட்டுருக்கா. எல்லா மகாமுனிகள்லாம் உட்காந்து ஹோமம் பண்ணுறா. அந்த ஹோமம் பண்ணும் பொழுது இவாளுடைய பலவிதமான சிந்தனைகளால் அந்த ஹோமத்திலேருந்து ஒரு ஆடு குதிச்சுடுறது. அந்த ஆடு இருக்கிற உலகத்தை எல்லாத்தையும் உருட்டி பெரட்டி எல்லாத்தையும் கலக்கிறது. அந்த ஆட்டை அடக்கிறதுக்கு யாராலையும் முடியல. உடனே எல்லாம் முருகப்பெருமான் இடத்துல போய் முறையிடுறா. உடனே முருகப்பெருமான் அந்த ஆட்டு மேலே ஏறி உட்கார்ந்துட்டாராம். அதனால தான் அவருடைய மூலமந்திரத்தில் சொல்லும்போது, மூலமந்திர திருசிதியில் சொல்லும்போது சொல்லுவாள், யஜ்யமேஷ கர்வஸ்தம்பனாய நமஹ, யஜ்யமேஷ கர்வஸ்தம்பனாய நமஹ. அந்த யஜ்யத்துலேருந்து வந்த மேஷத்துடைய அந்த ஆட்டுடைய கர்வத்தை பங்கம் பண்ணவனே. அதனால் மந்திரங்கள் எல்லாம் அனர்த்தமாக போயிடும். நேரடியாக சொல்லி பூஜை பண்ணுறது தான் உச்சிதம். மாதிரி டேப் ரெக்கார்டர்லேயோ சிடியிலையோ போட்டு பூஜை பண்ணும்பொழுது அதுக்கு முழு பலன் நமக்கு கிடைக்காது. அதனால் வேறு சிந்தனைகள், எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் ஏற்படும். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் அதை அந்த காலத்துலேருந்தே தவிர்த்துன்னு வந்திருக்கா. அதனால் அது மாதிரி செய்கிறது உச்சிதம் இல்லை.